ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிராமத்து முறையில் ஆட்டி வதக்கி அரைச்சி வைப்பாங்க. அந்த மெத்தடில் செஞ்சுருக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கூடவே உருளைக்கிழங்குலாம் இந்த நான்வெஜ் கூட சேர்த்து செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ சிக்கன் வச்சுட்டு நான் இந்த சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ மசாலா வதக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் அதில் 100 கிராம் அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 100 அல்லது 150 கிராம் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 20 கிராம் இருக்கும். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி அதுக்கப்புறமா ஆட்டி வச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாமே டீஸ்பூனில், சீரகம் மட்டும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் லோ ஃப்ளேம் வச்சு அப்படியே வதக்கிட்டே இருங்க. ஒரு 3 பழுத்து தக்காளி இது கூட சேர்த்துருக்கேன். பழம் சொத்தை இல்லாமல் இருந்ததுன்னா முழுசாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா முழுசாக சேர்த்து வதக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியோட தோல் நல்லா சுருள வதங்கணும். அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 1/4 மூடி அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் தேங்காவில் 1/4 மூடி இந்த மாதிரி துருவி நான் சேர்த்துருக்குறேன். துருவியோ கட் பண்ணியோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி வச்சு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட கொத்தமல்லி மிளகாய் நான் போடலை, ஏன்னா தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வதக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கி வந்துடும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது கூட தக்காளிலாம் எதுவும் வேண்டாம். ஒரு பச்சை மிளகா அல்லது 2 ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம அதில் வதக்கி அரைச்சிருக்கோம், அதனால் கம்மியான அளவில், ஆனால் கண்டிப்பாக சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா மஞ்சத்தூள் இது கூட சேர்த்து வதக்கும்போது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வரும். இப்போது மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் சிக்கன் மசாலா, கடையில் வாங்கின சிக்கன் மசாலா சும்மா 1 டீஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கோங்க. வில்லேஜ் ஸ்டைலில் கொஞ்சம் நம்மளோட ஸ்டைலும் கொஞ்சம் மாற்றி இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால அந்த குக்கரில் அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நல்லா சுத்தமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச சிக்கன் இது கூட சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மசாலா கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் லோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சூப்பராக வாசனை அடிக்கும். ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இது கூட கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கும் சிக்கனும் சேரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மட்டனில் கூட இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம். ஏன்னா உருளைக்கிழங்குன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுமே விருப்பப்படுவாங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கொஞ்சமாக தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் தண்ணி சேர்த்தும் வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்ப்பேன். நான் எந்த குழம்பு வச்சாலுமே நான் கொத்தமல்லி இலை, எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்ப்பேன். இப்போது கொஞ்சமாக ஒரு 200 ml மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. சிக்கன் ரொம்ப நேரம் வேக வேண்டாம், ஏன்னா இது பிராய்லர் சிக்கன், அதனால் சீக்கிரம் நமக்கு விசில் வெந்துடும். 1 விசில் வந்தோடனே அந்த ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கமன்னு வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம சிக்கன் குழம்பு தயார் பண்ணிட்டோம். வில்லேஜ் ஸ்டைல்னால் முழுக்க வில்லேஜ் ஸ்டைல் இல்லை, அது கூட சேர்த்துட்டு நம்மளோட இதுவும் கொஞ்சம் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். அருமையான சுவையில் இந்த சிக்கன் குழம்பு இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க.
நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 90% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.